நிலைமின்னியல் பாடப்பகுதி 12ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்திலிருந்து நிலைமின்னியல் பாடப்பகுதியிலேருந்து மேற்பொருந்துதல் தத்துவம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே கூலும் விதி பார்த்தோம். கூலும் விதிக்கும் ஈர்ப்பியல் விதிக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேற்பொருந்துதல் தத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த மேற்பொருந்துதல் தத்துவம் எதுக்காக நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு மின்துகள் இருக்குது, இன்னொரு மின்துகள் இருக்குது. Q1 அப்படிங்கிற மதிப்பு கொண்ட ஒரு மின்துகள், Q2 அப்படிங்கிற மதிப்பு கொண்ட இன்னொரு மின்துகள் இருக்குது. இந்த ரெண்டு மின்துகளுக்கு இடையில் என்ன இருக்குது, விசை செயல்படுது. அப்போ இந்த Q1னால் இந்த Q2 மேலே ஒரு விசை செயல்பட்டுச்சு, அதை F21 அப்படின்னு நம்ம சொன்னோம், F21 வெக்டார்னு. அதே போல் இந்த Q2னால் Q1 மேலே ஒரு விசை செயல்பட்டுச்சு, அதை நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா F12 வெக்டார் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ ரெண்டு மின்துகள்கள் மட்டும் இருக்கப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இந்த துகள்னால் Q1னால் Q2 மேலே ஒரு விசையையும், இல்லை Q2னால் Q1 மேலே ஒரு விசையையும் நம்மளால் ரொம்ப ஈஸியாக அந்த கூலும் விதியின் மூலமாக நம்மளால் அறிந்து கொள்ள முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ இந்த ரெண்டு மின்னூட்டம் இருக்குது. மூணாவதாக இன்னொரு மின்னூட்டம் இப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மூணாவதாக இன்னொரு மின்னூட்டம் இப்படி வந்துருச்சு. அப்போ என்னாகும் அப்படின்னா, இப்போ இந்த Q1 Q2 Q1 மேலே ஒரு விசையை செயல்படுத்துச்சு, அதாவது F12 வெக்டார்னு சொல்லிட்டோம். இப்போ இங்கே Q3 அப்படின்னு இன்னொரு Q3 மதிப்புடைய இன்னொரு மின்துகள் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, இந்த Q1 மேலே என்ன பண்ணும், இந்த Q3னாலையும் இன்னொரு விசை செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதே போல் இந்த Q3னால் இந்த Q2 மேலே இன்னொரு விசை செயல்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, வெறும் கூலும் விதியை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இரண்டுக்கு மேற்பட்ட துகள்கள் இருக்கக்கூடிய மின்துகள்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அது செயல்படக்கூடிய விசையை நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒரு மின்துகள் மேலே செயல்படக்கூடிய விசையை நம்மளால் கண்டறிய முடியாது. அதனால் பல மின்துகள் அமைப்புகள் இருக்கும்போது அந்த மின்துகள்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவினையை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், கரெக்டான மதிப்பை கண்டறியணும் அப்படின்னா நமக்கு மேற்பொருந்துதல் தத்துவம் தேவைப்படுது. அப்போ இரண்டுக்கு மேற்பட்ட மின்துகள்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கூலும் விதி மட்டும் நமக்கு பத்தாது, நமக்கு என்ன தேவை அப்படின்னா மேற்பொருந்துதல் தத்துவமும் ரொம்ப அவசியம். இப்போ நம்ம மேற்பொருந்துதல் தத்துவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த மேற்பொருந்துதல் தத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இப்போ 3 துகள் இங்கே எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இங்கே Q1 அப்படின்னு துகள் இருக்குதுன்னு வச்சுப்போம். இங்கே Q2 அப்படின்னு ஒரு துகள் இருக்குது. இங்கே Q3 அப்படின்னு இன்னொரு துகள் இருக்குது. இங்கே Q4 அப்படின்னு ஒரு துகள் இருக்குது. இந்த மாதிரி எத்தனை துகள்கள் வேணாலும் நம்ம எடுத்துக்க முடியும், சரியா? அதாவது இரண்டுக்கு மேற்பட்ட மின் துகள்கள். அப்போ இந்த Q2னால் இந்த Q1 மேலே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு விசை செயல்படுது, இதில் ஒரு விசை செயல்படுது. இந்த விசையை நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, 1ன் மீது இரண்டாவது மின்துகளால் ஏற்படக்கூடிய விசை, மின்னியல் விசை F12 வெக்டார். அதே போல் இந்த Q3 இருக்குங்க. இந்த Q3னால் இந்த Q1 மேலே செயல்படக்கூடிய ஒரு விசை நான் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, 1ன் மீது, அதாவது முதல் துகளின் மீது மூன்றாவது துகளினால் ஏற்படக்கூடிய விசை அப்படிங்கிறத நான் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா F13 வெக்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து இங்கே Q4 இருக்குது. இதனால் இங்கே இந்த மின்துகள் மேலே செயல்படக்கூடிய விசையை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா F14, ஏன்னா 1ன் மீது நான்காவது துகளினால் ஏற்படுத்தக்கூடிய விசை. ஸோ இதே போல் இது மாதிரி நிறைய மின்னூட்டங்கள் இருக்குது. அப்போ இப்படியே Q4 Q5 Q6, சரியா? அதாவது Q2 Q3 Q4 Q1, இப்போ Q6 Qnன்னு இன்னொரு மின்துகள் இருக்குது. இப்படி அதாவது n நம்பர் ஆஃப் இருக்குது, எண்ணிக்கை உடைய மின்துகள்கள் இங்கே இருக்குது அப்படின்னா, இந்த எண்ணுனாலே என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு விசை செயல்படும். அப்போ F1n வெக்டார் இந்த எண்ணாவது மின்துகளினால் இந்த 1வது மின்துகளின் மீது செயல்படக்கூடிய விசையை F1n வெக்டார் அப்படின்னு நம்மளால் வச்சுக்க முடியும். அப்போ இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே அதற்கு மேற்பட்ட இடைவினை இங்கே நடக்குது. அதனால் ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய விசைகள் இந்த Q1ங்கிற மின்னூட்டத்தின் மீது செயல்படுது. அப்போ இந்த இடத்துல செயல்படக்கூடிய தொகுபயன் மின்னியல் விசை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த மேற்பொருந்துதல் தத்துவத்தை
நாம் பயன்படுத்த போகிறோம். அப்போ மேற்பொருந்துதல் தத்துவம் என்ன சொல்லுது இங்கே பார்க்கலாம். சரியா? ஒரு குறிப்பிட்ட மின்துகள் மீது, இங்கே குறிப்பிட்ட மின்துகள்ங்கிறது இந்த Q1. அப்போ ஒரு குறிப்பிட்ட மின்துகள் மீது ஒரு குறிப்பிட்ட மின்துகள் மீது செயல்படும் மொத்த விசையானது ஒரு குறிப்பிட்ட மின்துகள் மீது செயல்படும் மொத்த விசையானது மற்ற அனைத்து மின்துகள்கள் அதன் மீது செயல்படுத்தும் விசைகளின் வெக்டர் கூடுதலுக்கு சமமாகும். வெக்டர் கூடுதலுக்கு சமமாகும். சரியா? வெக்டர் கூடுதலுக்கு சமம். என்ன சொல்லியிருக்கோம்? இந்த குறிப்பிட்ட மின்துகள் மீது செயல்படும் மொத்த விசையானது, இது எல்லாமே சேர்ந்து மொத்தமாக என்னாகும்? ஒரு விசையாக செயல்படும். அந்த விசை எப்படி இருக்கும் அப்படின்னா, மற்ற அனைத்து மின்துகள்கள் அதன் மீது செயல்படுத்தும் விசைகளின் வெக்டர்களின் கூடுதலுக்கு சமமாகும். இதில் செயல்படக்கூடிய ஒவ்வொரு நிலைமின்னியல் விசை வெக்டாரும் எல்லாத்தையும் சேர்த்து தொகுப்பைனா என்ன கிடைக்கும்? நமக்கு ஒரு கூடுதல் விசை கிடைக்கும். ஒரு கூடுதல் விசை, அதை நம்ம எப்படி சொல்லணும்னா வெக்டர் கூட்டல்களின் அடிப்படையில் இந்த இடத்துல நம்ம விசையோட மதிப்பு நமக்கு தெரியும். அப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து n நம்பர் ஆஃப், அதாவது n q மின்துகள்கள் இருக்குது. சரியா? n எண்ணிக்கையுள்ள மின்துகள்கள் இருக்குது. அப்படின்னா இது எல்லாத்தோடு சேர்த்து இதோட நெட், அதாவது தொகுபயன் விசை எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும். அதை நம்ம என்ன சொல்லலாம்னா F1 வெக்டார்னு சொல்லலாம். இது எல்லா விசையும் மொத்தமாக சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு தொகுபயன் விசை கிடைக்கும். அது எது மூலமாக தான் நம்மளால் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்? இந்த மேற்பொருந்துதல் தத்துவத்தின் மூலமாக தான் நம்மளால் இதை சொல்ல முடியும். சரியா? மேற்பொருந்துதல் தத்துவத்தின் மூலமாக நம்மளால் சொல்ல முடியும். அப்போ ஒரு குறிப்பிட்ட மின்துகள் மீது செயல்படும் மொத்த விசையானது மற்ற அனைத்து மின்துகள்கள் அதன் மீது செயல்படுத்தும் விசைகளின் வெக்டர் கூடுதலுக்கு சமமாகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ மேற்பொருந்துதல் தத்துவம் வரையறு அப்படின்னு கேள்வி கேட்டால் இதை மட்டும் எழுதினா போதும். இந்த 1 2 3 4 5 லைன், இந்த 5 லைனை மட்டும் எழுதினோம்னா மேற்பொருந்துதல் தத்துவம் வரையறு அப்படின்னு கேட்டால் இதை எழுதலாம். இதை எழுதிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 மார்க்கு நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் இது எப்படி இந்த விசையோட அளவை நம்ம கண்டுபிடிக்கிறது? அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு டெரிவேஷன் போடணும். சரி, அது எப்படி போடலாம்? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல இங்கே மொத்தம் Q1 Q2 Q3 Q4 Q5 Q6 போல் எது வரைக்கும் இருக்குது? Qn வரைக்கும் மதிப்புள்ள மின்துகள்கள் இங்கே இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? இங்கே இருக்கக்கூடிய மின்னூட்ட மதிப்புகள் என்னென்னலாம் எழுதலாம்? இங்கே Q1 Q2 Q3 அப் டு எது வரைக்கும்? Qn வரை உள்ள n மின்துகள்கள் உள்ள அமைப்பை கருதுவோம். சரியா? அதான் நம்ம மேலே இங்கே போட்டிருக்கோம். n அதாவது Q1 ஆரம்பித்து Q2 Q3 Q4 Qn இதை சொல்லியிருக்கோம். Qn வரைக்கும் இருக்கக்கூடியதை நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பை நம்ம என்ன பண்ணுவோம்? கருதிக்குவோம். ரைட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும் இருக்க தொலைவு Q2லேருந்து Q1 வரைக்கும் நமக்கு ஏற்கனவே அந்த ஓரலகு வெக்டாரோட வேல்யூ தெரியும். ஓரலகு வெக்டார் என்ன? எப்பவுமே ஓரலகு வெக்டார் எங்கேருந்து எங்கே விசை செயல்படுதோ அங்கே தான் இருக்கும். அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் என்னது? 2லேருந்து 1 நோக்கி ஓரலகு வெக்டார் இருக்கும்.
அப்போ நம்ம என்ன இந்த இடத்துல என்ன எழுதலாம்னா R21 கேப் அப்படின்னு எழுதலாம். இது ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய தொலைவும் வந்து R21 தான். அதே போல் இங்கே என்ன எழுதலாம்னா R31 கேப். இது ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய தொலைவும் என்னென்னா R31 தான். அதே போல் இங்கேருந்து Q4லேருந்து Q1 வரைக்கும் இதுக்கு இது R41 கேப் தான். ஆனால் இதோட ரெண்டுக்கு இடைப்பட்ட தொலைவை வந்து என்ன பண்ணலான்னா மேக்னிடியூட்டை வந்து நம்ம R4ன்னு வச்சுக்கலாம். அப்போ இங்கே Nலேருந்து Qn வரைக்கும் அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா RN1 கேப். ரெண்டுக்கு இடைப்பட்ட தொலைவை நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா RN1ன்னே வச்சுக்கலாம். ஸோ இது போல் நம்ம என்ன பண்ண முடியும் வச்சுக்கலாம் ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய தொலைவு. இதெல்லாம் என்னது ஓரலகு வெக்டார். ரெண்டுக்கும் இடைப்பட்ட எங்கேருந்து எங்கே ஓரலகு வெக்டார் செயல்படுகிறது அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும் தெரிஞ்சுக்க முடியும். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா Q1 மேலே Q2னால் என்ன விசை செயல்படுத்தும். இப்போ Q1 மீது இப்போ என்ன பண்ணலான்னா Q1 மீது Q2வால் Q1 மீது Q2 செயல்படுத்தும் விசை. ஸோ நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம் Q1 மீது Q2வால் செயல்படக்கூடிய விசை F12 வெக்டார் நம்ம எழுதலாம். F12 வெக்டார் ஈக்குவல் டு என்ன கேங்கிறது மாறிலி. அதுக்கப்புறம் Q1 Q2 எதுலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது 2லேருந்து 1 வரைக்கும். அப்போ நான் என்ன எழுதலாம் R21 ஸ்கொயர்ட். R21 ஸ்கொயர்ட். அப்போ இதோட ஓரலகு வெக்டார் என்ன R21 கேப். சரியா? அப்போ எழுதியாச்சு. அப்போ ரெண்டுங்கிற மின்துகள்னால 1ங்கிற மின்துகளின் மீது செயல்படக்கூடிய விசையை நம்ம என்ன பண்ணிட்டோம் இங்கே வந்து எழுதியாச்சு. ஓகே சரி. அடுத்து என்ன பண்ணலாம் Q1 மீது Q3ஆல் செயல்படக்கூடிய விசை. Q1 மீது அடுத்து Q1 மீது Q3 செயல்படுத்தும் விசை. அப்போ Q3 செயல்படுத்தக்கூடிய விசையை நான் என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா F1 மேலே 3வது மின்துகள் செயல்படுத்துது. அப்போ அதே போல் K Q1 Q3 by R31 ஸ்கொயர்ட் R31 கேப் எழுதலாம். இதே போல் டிட்டோவாக வரிசையை நம்ம எழுதிக்கிட்டே இருக்கலாம். என்னது Q1 மீது Q4 செயல்படுத்தும் விசை எப்படி எழுதலாம் F1 மீது 4வது மின்துகள் செயல்படுத்தக்கூடிய விசை K Q1 இங்கே வந்து Q4 R41 ஸ்கொயர் R41 கேப். ஸோ இதே போல் நம்ம வரிசையாக என்ன பண்ணலாம் Q5 Q6 Q7 சரியா Q4 Q5 Q6 Q7 அப்படியே வரிசையாக எழுதிக்கிட்டே போக முடியும். இப்போ நம்ம இதில் அடுத்தது எழுதுவோம் Q1 மீது Qn செயல்படுத்தும் விசை. Qn செயல்படுத்தும் விசை. இப்போ நம்ம என்ன எழுத முடியும் அப்படின்னா F1n என்னாவது மின்துகள் வந்து 1வது மின்துகள் மீது செயல்படுத்தக்கூடிய விசை K Q1 Qn divided by Rn1 squared Rn1 cap Rn1 cap அப்படின்னு வச்சுக்க முடியும். சரியா? சரி. இப்போ இங்கே நம்ம என்ன சொல்லலாம் Kயோட வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும் 1/4π எப்சிலான் நாட். Kயோட வேல்யூ நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கப்புறம் இங்கே என்ன எழுதலாம் அங்கே நம்ம சொல்லியிருக்கிறதுல எல்லாம் R21 கேப் அடுத்து R31 கேப் R41 கேப் இதே போல் Rn1 கேப் இது எல்லாமே என்னது ஓரலகு வெக்டார்கள். ஓரலகு வெக்டர்கள். சரியா? அப்போ இந்த ஒன்றுங்கிற இப்போ நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் என்னது நம்ம ஏற்கனவே அந்த பக்கம் முன்னாடி சொல்லியிருக்கோம் இந்த Q1 அப்படிங்கிறது மேலே இங்கே மாதிரி இப்படி இருக்கக்கூடிய சார்ஜ்லேருந்துலாம் என்ன பண்ணுது இப்படி விசை செயல்படுது இப்படி விசை செயல்படுது
இப்படி விசை செயல்படுதுன்னு நம்ம சொல்லிட்டோம். சரியா? இப்போ இது வந்து Q2, Q3, Q4, இது வந்து Qn இப்படியெல்லாம் சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே வரிசையாக என்ன இருக்குது? இது வந்து F12 வெக்டார், F13 வெக்டார், F இந்த இடத்துல இந்த வெக்டார் என்னது? F இந்த இடத்துல இருக்கக்கூடிய வெக்டார் F14 வெக்டார், இது என்னது? F1n வெக்டார். இப்படி இருக்குது. அப்போ இது எல்லாம் சேர்ந்து இந்த மின்துகள் மேலே என்ன பண்ணுது? இந்த விசைகள்லாம் சேர்ந்து வேறு வெக்டர் தொகுபயன் விசையை நமக்கு கிடைக்க போகுது. அப்போ நம்ம இங்கே எப்படி எழுதலாம் அப்படின்னா, Q1 மீது மற்ற அனைத்து மின்துகள்களால் அனைத்து மின்துகள்களினால் செயல்படுத்தப்படும் மொத்த விசை, செயல்படுத்தப்படும் மொத்த நிலை மின் விசை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தொகுபயன் வெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ தொகுபயன் வெக்டார்னால் நம்ம என்ன சொல்லலாம் இங்கே பொறுத்த வரைக்கும் அப்படின்னா F1 வெக்டார். ஏன்னா ஒன்றாவது இது மேலே செயல்பட போகுது. அப்போ F1 வெக்டார் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் கூட்டணும், வெக்டர் அடிஷன், அதாவது வெக்டர் கூட்டல் படி எழுதணும். என்னது? F12 வெக்டார், F13 வெக்டார், F14 வெக்டார், அண்ட் இப்படியே போயிட்டு F1n வெக்டார், 1n வெக்டார். சரி, இப்போ அந்த வேல்யூலாம் நம்மளால் எழுத முடியும். F1 வெக்டார் ஈக்குவல் டு F12க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? K Q1 Q2 by R21 ஸ்கொயர் R21 கேப். அடுத்து K Q1 Q3 R31 ஸ்கொயர் R31 கேப். அடுத்து ப்ளஸ் K Q1 Q4 R41 ஸ்கொயர் R4. இதே போல் இது வரைக்கும் எழுத முடியும்னா K இன்ட்டு Q1 Qn டிவைடட் பை Rn1 ஸ்கொயர் Rn1 கேப். ஸோ இதே போல் நான் என்ன பண்ண முடியும்னா எழுதிக்கிட்டே போக முடியும். சரியா? அப்போ தொகுபயன் எனக்கு என்ன கிடைக்க போகுது? F1 வெக்டார் ஈக்குவல். இதில் என்னெல்லாம் காமனாக இருக்குது அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இதில் காமனாக இருக்குது, அதாவது பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, K இங்கே பொதுவான விஷயம், அதனால் வெளியில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே Q1 வந்து பொதுவாக இருக்குது, அப்போ அதையும் வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் பாருங்கள், இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் Q2 by R21 ஸ்கொயர் R21 கேப், Q3 by R31 ஸ்கொயர் R31 கேப், அண்ட் ஸோ ஆன். இப்படி போயிட்டு Qn Rn1 ஸ்கொயர் Rn1 கேப். சரியா? இதுதான் இது மேலே, அதாவது அந்த ஒன்றாவது துகள் மேலே இங்கே இருக்கக்கூடிய மற்ற துகள்கள் அனைத்துனாலையும் செயல்படக்கூடிய மொத்த விசை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும்? கண்டறிய முடியும். சரியா? ஸோ இது உங்கள் எல்லாத்துக்கும் நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த கேள்வி கேட்டாங்கன்னா ஒரு 3 மார்க் கொஷினாக நமக்கு கேட்பாங்க. இல்லை மேற்பொருந்துதல் தத்துவம் மட்டும் கேட்டாங்கன்னா 2 மார்க் கேள்வியாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆகவே மாணவர்களே, இது இந்த மேற்பொருந்துதல் தத்துவம் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அதனால் இந்த கேள்வி நல்லா படிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் திரும்பவும் சந்திக்கலாம்.